கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்றைய நாளின் கர்த்தருடைய வார்த்தையாக சங்கீதம் 37வது அதிகாரம் 25வது வசனம். நான் இளைஞனாயிருந்தேன், முதிர் வயதும் உள்ளவனானேன். ஆனாலும் நீதிமான் கைவிடப்பட்டதையும் அவன் சந்ததி அப்பத்துக்கு இறந்து திரிகிறதையும் நான் காணவில்லை. இந்த இடத்துல சங்கீதக்காரன் மிகவும் அழகாக தன்னுடைய அனுபவத்தை தன் வாழ்க்கையில் கண்டதை சொல்லுகிறார். நீதிமான் கைவிடப்படுவதில்லை. எனக்கு அருமையானவர்களே, கர்த்தருக்காக காத்திருக்கிறவர்கள், கர்த்தருடைய கற்பனைகளை கட்டளைகளையும் கைக்கொண்டு நீதியாய் நடக்கிறவர்கள் ஒரு நாளும் கைவிடப்படுவதில்லை. அவர்கள் சந்ததியும் கைவிடப்படுவதில்லை. கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதம் அதுதான். கர்த்தர் சொன்ன வார்த்தை எதுவோ அது நிச்சயமாக நிறைவேறும். அவர் நீதிமானுக்கு அல்லது மூதந்தையர்கள் மூலமாய் நமக்கு சொன்ன வார்த்தைகள் நிச்சயமாக அவைகள் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறுகிறதாக இருக்கிறது. வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் நியாயத்தை விரும்புகிறவர். அவர் தமது பரிசுத்தவான்களை கைவிடுகிறதில்லை. அவர்களை என்றென்றைக்கும் காக்கப்படுவார்கள். அவர்கள் என்றென்றைக்கும் காக்கப்படுவார்கள். பரிசுத்தவான்களையும் நீதிமான்களையும் கர்த்தர் கைவிடுகிற தெய்வம் அல்லவே அல்ல. ஒருவேளை இந்த நாளிலும் பல காரியங்களை நினைத்து சோர்ந்து போயிருக்கிறீங்களா? கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்கிறவர். கர்த்தர் நம்மை ஒருபோதும் நம்மை விட்டு அவர் நம்மை தூரமாய் செல்லுகிற தெய்வம் அல்ல. நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரத்தில் வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் நீதிமான்களை பசியினால் வருந்த விடார். எந்த விதமான ஆவிக்குரிய வாழ்வோ அல்லது உலக பிரகாரமோ எதுவாக இருந்தாலும் கர்த்தர் நமக்கு சொன்னதை அவர் செய்கிறவராக இருக்கிறார். நாம் அவரை பார்த்து அவருடைய சமூகத்தில் காத்திருக்கும் பொழுது, நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுவதில் உறுதியாய் இருக்கும் பொழுது, கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிச்சயமாக நமக்கு செய்வார். இந்த நாளிலும் காத்திருக்கிற தெய்வ பிள்ளையே, கர்த்தர் உனக்கு நிச்சயமாக அற்புதத்தை செய்வார். Once I was young and now I am old, yet I have never seen the godly abandoned or their children begging for food. எவ்வளோ அருமையாக கர்த்தர் சொல்லுகிறார். அவர் தம்முடைய சந்ததியை ஒரு நாளும் வெட்கப்படுத்தாத தேவனாக இருக்கிறார். கர்த்தர் தம்முடைய ஜனத்தை நிகழவிடாமலும் தம்முடைய சுதந்திரத்தை கைவிடாமலும் இருப்பார். எனக்கு அருமையான தேவ பிள்ளையை, நீங்களும் நானும் அவருடைய சுதந்திரம், அவருடைய விகிதத்தின் பங்காக இருக்கிறோம். ஆகவே நீ கைவிடப்படுவதில்லை. எந்த சூழ்நிலையிலும் நீ கைவிடப்படுவதில்லை. இந்த வார்த்தைகளை கேட்கும் பொழுது உன்னுடைய வாழ்வின் தேவைகளோடு கூட நீங்கள் ஜெபித்து கொண்டிருக்கலாம். அல்லது பலவிதமான பிரச்சனைகள், வேலையில் பிரச்சனை, பல டென்ஷன் என்று சொல்லி பல காரியங்களை முன்வைத்து ஜெபித்து கொண்டிருக்கலாம். ஆனால் என் தேவன் உன்னை ஒரு நாளும் கைவிடுகிற தெய்வன் அல்ல. அவர் உன்னை ஆசீர்வதிக்கும்படியாய் உன் அருகே இருக்கிறார். அவரை நோக்கி பார்க்கலாமாம். எங்கள் அன்பின் ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல காலை வேளைக்காக நன்றியப்பா. இந்த காலை வேளையிலும் பலவிதமான தேவைகளோடு கூட உம்மை நோக்கி ஜெபித்து கொண்டிருக்கிற உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் கண்ணோக்கி பார்க்க வேண்டுமா ஜெபிக்கிற ஆண்டவரே, நீர் உம்முடைய பிள்ளைகளை கைவிடுகிறது இல்லை என்று சொல்லி வாக்கு கொடுத்திருக்கிறேன். இந்த நாளிலும் அவர்கள் வேண்டி விரும்பி கேட்கிற ஒவ்வொரு காரியத்தையும் கர்த்தர் நன்மையாக செய்யும்படி ஜெபிக்கிற ஆண்டவரே, நீர் அப்படியே செய்ய போகிறேன். எதிர்பார்க்கிற காரியங்கள் நன்மையாய் முடியும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமேன், ஆமேன்.